பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் அதற்கு உடன்படுவோரும் திருடரும் பொருளாசைக்காரரும் குடிகாரரும் தூற்றித் திரிவோரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி, அங்கே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் யார் யார் சுதந்தரிக்க மாட்டார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா, வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அதற்கு உடன்படுவோர்கள், திருடர்கள், பொருளாசைக்காரர்கள், குடிக்காரர்கள், தூற்றித் திரிவோர்கள், கொள்ளைக்காரர்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று பவுல் எழுதுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சிலர் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாமும் இந்த லிஸ்ட்டில் ஒரு நபராக தான் இருந்திருப்போம். ஆமென். இங்கே பவுல் சபைக்கு சொல்லும்போது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி இருக்கிறவர்களுடைய லிஸ்ட்டில் ஒரு காலத்தில் நாம் இருந்தோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினால் நாம் ஒவ்வொருத்தரும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நீதிமான்களாக்கப்பட்ட நாம் மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ளே போய் விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பன்றியை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த பன்றியை எவ்வளோ சுத்தமாக குளிப்பாட்டினாலும் அது மறுபடியும் அந்த சேத்துல போய் விழுந்துடும். அப்படிப்பட்ட ஆளாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். நாம் மறுபடியும் அந்த பாவ சேற்றில் போய் விழுந்து விடாதபடி தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பாராக. ஆமென். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு கூட வாழ தேவன் உங்களை என்னையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இது நமக்கு தகுதியாக இராது. ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை வழிவிலக்குவதற்கு, வஞ்சிப்பதற்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான நம்மை சுற்றிலும் பாவமான காரியங்கள் நெருங்கி நிற்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். இந்த உலக காரியங்களை நோக்கி ஓடாமல் இயேசுவையே நோக்கி ஓடி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த போர்த்திவரோட வீட்டில் அவன் இருக்கிறான். அந்த போர்த்திவரோட வீட்டில் இருக்கும்போது யாருமே இல்லாத சமயத்தில் அந்த போர்த்திவருடைய மனைவி இந்த யோசேப்போடு கூட பாவம் செய்ய துணிகிறாள். எப்படியாவது அந்த யோசேப்போடு கூட பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் பிரயாசப்படுகிறாள். ஆனால்
அந்த யோசேப்பு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி போட்டு நிர்வாணமாய் அந்த பாவத்தை விட்டு ஓடி விடுகிறான். அல்லேலூயா. அந்த பாவத்தை அனுபவிக்க அவன் என்ன செய்யலை, அந்த யோசேப்பு ஒப்பு கொடுக்காம அதை விட்டு விலகி ஓடுனது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை, அசுத்தமான இச்சையான காரியங்களை, பாவங்களை விட்டு விலகி ஓடி கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எங்கேயோ இருந்த சேற்றில் இருந்து நம்மை தெரிந்தெடுத்து பரிசுத்த ஆவியினால் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களாக்கி வைத்திருக்கிறார். நாம் மறுபடியும் அந்த விட்டு வந்த அந்த பாவ சுபாவத்துக்குள்ளே, அந்த பாவ காரியத்துக்குள்ளே போய் சிக்கி விடாமல் நம்மை தேவன் பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து ரட்சித்து உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவ பழக்க வழக்கங்களை விட்டு பரிசுத்தாவியால் கழுவப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கி வைக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. தேவனுடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.